இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களிடம், தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் என்றும், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்றும், அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்பதை எடுத்து கூறுகிறார். சான்று பகர்தல் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை இயல்புகளுள் ஒன்று. சான்று பகராத வாழ்வு பயனற்றது. எனவே நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்னும் இயேசுவின் அழைப்பை இன்று ஏற்க முன்வருவோம். நாம் தூய ஆவியாரால் இயக்கப்பட்டு வல்ல செயல்களை செய்து அவருக்கு சான்று பகர அழைக்கிறார் இயேசு. இன்றைய சூழலில் நாம் எப்படி சான்று பகரலாம்? அநீதிகளுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள், இயற்கை வளங்களை காக்கும் அறவழி போராட்டங்கள், ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகள் காக்க உயரும் போராட்டங்கள், இவையே இன்று தேவையான சான்றுகள். இவற்றை செயல்படுத்த தூய ஆவியார் நமக்கு ஆற்றல் தருகிறார். எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ அங்கே இயேசுவின் அமைதி இருக்கும். எனவே நாம் தூய ஆவியாரோடு நாள்தோறும் உறவாட வேண்டும், உரையாட வேண்டும், அவரை போற்றி புகழ வேண்டும். பொதுவாக எந்த பணியையும், ஏன் வழிபாட்டையும் கூட தூய ஆவியாரை நோக்கி மன்றாடி தொடங்குகிற பழக்கம் நம்மிடையே இருக்கிறது. அது நல்லதே. அதே வேளையில் தூய ஆவியாரை உதவிக்கு தேடுபவராக, நம்மோடு உறவாடும் ஓர் ஆளாக பார்க்க வேண்டும். எனவே நாள்தோறும் தூய ஆவியாரை போற்றுவதும் புகழ்ந்து பாடுவதும் நம்மில் புதிய பழக்கமாக மாற வேண்டும். தூய ஆவியார் நம் உடலிலும் உள்ளத்திலும் உறைகிறார் என்பதனை அனுபவ வாயிலாக உணர வேண்டும். இயேசுவே, உமது தூய ஆவியாரால் எங்களை நிரப்பி வல்ல செயல்களால் உமக்கு சான்று பகரும் அருளை தாரும். ஆமேன்.